விழுந்தால் படியிடுவோம். பக்தியோடு நம் மத்தியில் வருகின்ற நற்கருணை ஆண்டவரை, விண்ணவர் மன்னவர் மேலுலகோர் கீழுலகோர் மண்டியிடுகின்ற நம் ஆண்டவருக்கு முன்பாக விழுந்தால் படியிட்டு சகோதரரோடு சேர்ந்து பக்தியோடு நித்திய ஸ்துதிக்குரிய 3 முறை பாடுவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியா ஆராதனை ஏத்திசையும் புரிவோம். நமது கண்களை திறந்து நற்கருணை ஆண்டவர் மீது நமது கண்களை பதிய வைப்போம். நமது கண்களை திறந்து நற்கருணை ஆண்டவர் மீது நம்முடைய கண்களை பதிய வைப்போம். இன்றைக்கு நற்கருணை ஆண்டவர் இந்த பலிபீடத்தில் நமக்கு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை தருகின்றார். எஸ்சாயா புத்தகம் 45வது அதிகாரம் 3வது வசனத்தில் ஒரு அற்புதமான வாக்குத்தத்தத்தை தருகிறார். இதோ இருளில் மறைத்து வைத்த கருவூலங்களையும் மறைவிடங்களில் ஒளித்து வைத்துள்ள புதையல்களையும் உனக்கு தருவேன் என்று இந்த ஏப்ரல் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமையன்று நற்கருணை ஆண்டவர் தூய பதுவை அந்தோணியாருடைய பரிந்துரை வழியாக நமக்கு உணர்த்துகின்றார். ஏன் அவருக்கு நமக்கு தர வேண்டும் என்றால், அதே எஸ்சாயா புத்தகம் 44:21 வாசிக்கின்றோம். இஸ்ரவேலே, நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களை மறக்காத தேவன். யோபு புத்தகம் 22:27 சொல்லுவது போல, நம்மை மறக்காத தேவன் நமக்கு செவி கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றார். அன்பு மக்களே, இது ஜெபத்தின் நேரம். வல்லமை இறங்கி வருகின்ற நேரம். அபிஷேகம் நம்மை தொடுகின்ற நேரம். இதோ எவ்வாறு ஆண்டவருடைய வல்லமை கடந்து சென்றதோ அதே போல இந்த ஆலயம் முழுவதும் அவருடைய வல்லமை கடந்து செல்லுகின்ற நேரம். நற்செய்தி நூல்களில் 2 அற்புதமான காட்சிகளை பார்க்கின்றோம். ஒன்று, நாம் லூக்கா நற்செய்தி 18வது அதிகாரத்தில் வாசிக்கின்றோம். எரிகோ நகரத்தில் பார்வையற்ற ஒருவர் இருந்தார். அவர் அந்த கூட்டத்தை பார்த்து கேட்டார், இது என்ன என்று. கேட்டவுடன் அவர்கள் பதில் சொன்னார்கள், நாசரேத்து இயேசு செல்லுகிறார் என்று. உடனே இந்த மக்கள் மத்தியில் அந்த மனிதர் கத்தினார், தாவீதின் மகனே, என் மீது இரக்கமாயிரும் என்று உரக்க உரக்க கத்தி செபித்தார். இயேசு அவருக்கு அருகில் சென்று கேட்டார், உனக்கு என்ன வேண்டும்? அதே ஆண்டவரிடம் நீங்கள் சத்தம் உயர்த்தி செபிக்கின்ற பொழுது உங்கள் பக்கத்தில் அவர் வந்து கேட்பார், உனக்கு என்ன வேண்டும் என்று. அப்படிப்பட்ட இயேசுவை ஆராதிப்பதற்காக எழுந்து நிற்போமா? எல்லோரும் எழுந்து நின்று, ராஜா உம் மாளிகையில் ராப்பகலாய் காத்திருப்பேன் என்று சொல்லி
இந்த பாடலை வளமையோடு கரங்களை தட்டி ஆராதிக்கின்ற உள்ளத்தோடு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் காத்திருப்பேன் என்று சொல்லி அவருடைய மாளிகையில் இருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் உற்சாகமாக ஆர்வத்தோடு ஜெப எண்ணத்தோடு கரங்களை தட்டி கண்களை மூடி நம்பிக்கையோடு அவரை உற்று பார்த்து ஆராதனையோடு ஜெபிக்கப் போகின்றோம். எல்லோரும் சேர்ந்து எல்லா துயரம் மறந்திருப்பே. வலது கரத்தை உயர்த்தி ஆராதனை. எல்லோரும் சேர்ந்து ஆராதனை. Thank you Jesus. அப்பா அப்பா. Thank you Jesus. உங்களுக்கு இதோ ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். இதோ எரிக்கோ வீதியில் நடந்து போன தெய்வம் நம் மத்தியில இதோ நடந்து வர போகின்றார். இயேசுவே, தாவீதின் மகனே, என்மேல் இறங்கும் என்று உருக்கமாக ஜெபித்ததை போல அனைவருமே முழந்தால் படியிடுவோம். அனைவரும் முழந்தால் படியிட்டு இதோ நம் அருகில நம் ஆண்டவர் இயேசு வல்லமையோடு நடந்து வர போகிறார். நம்மை குணப்படுத்த போகிறார். லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இயேசு நடந்து சென்ற பொழுது அவரிடமிருந்து வல்லமை புறப்பட்டதை கண்ட மக்கள் இயேசுவை தொட முயன்றார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். தொட்ட அனைவரும் குணம் பெற்றார்கள் என்று வாசிக்கிறோம். இதோ நம்ம மத்தியில வாழ்வின் தெய்வம் கடந்து வரும் பொழுது உருக்கமாக ஜெபியுங்கள், நம்பிக்கையோடு ஜெபியுங்கள். நிச்சயம் இயேசு உங்களை குணப்படுத்துகிறார்.
இதோ நம்ம மத்தியில நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் ஆண்டவர் இயேசுவின் மீது நம் கண்களை பதிய வைப்போம். எபிரேயர் 12:2 இவ்வாறாக வாசிக்கிறோம், நம் நம்பிக்கையை தொடங்கி அதை வழிநடத்தி அதை நிறைவு செய்வோருமான இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் என்று சொல்லுகிறார். இதோ நம் மத்தியில வல்லமையோடு வந்து கொண்டிருக்கின்ற நம் ஆண்டவரிடத்தில் நம் கண்களை பதிய வைப்போம். ஆண்டவரிடத்தில் உருக்கமாக செபிப்போம், கண்ணீரோடு செபிப்போம், வேதனையோடு செபிப்போம். உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் செபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் உங்கள் கைகளை மீறி போயிருக்கலாம். ஆனால் இந்த ஆண்டவரால் எல்லாம் கூடும். இந்த ஆண்டவர் இயேசுவால் எல்லாம் கூடும் என்று நம்பிக்கையோடு செபிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்விலும் அதிசயம் செய்கிறார். மார்க் 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், யாயீர் என்ற தொழுகை கூட தலைவன் சாகும் தருவாயில் இருக்கும் தன் மகளுக்காக வந்து ஜெபித்த பொழுது ஆண்டவர் இயேசு நான் வருகிறேன் என்று சொல்லி உடன் வந்த தெய்வம் உங்கள் அருகில இதோ உங்களை குணப்படுத்த வந்து கொண்டிருக்கிறார். நடந்து சென்று கொண்டிருந்த பொழுது உன் மகள் இறந்து விட்டால் ஏன் அவரை தொந்தரவு செய்கிறீர்கள் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் அற்புதமாய் சொல்லுவார், யாயே அஞ்சாதே, நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே. இதோ அந்த இடத்துல நீங்களும் நானும் இருந்திருந்தோம் என்று சொன்னார் அலறி அடித்துக் கொண்டு ஓடி இருந்திருப்போம். எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று கதறி போய் ஓடி இருந்திருப்போம். ஆனால் யாயீர் இயேசுவின் வார்த்தையை நம்பினார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் வாழ்க்கையிலும் கூட ஏதாவது ஒரு பிரச்சனை நோயாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி, இந்த இயேசுவா எல்லாம் கூடும் என்று நீ நம்பி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் இயேசு யாயீரின் மகளை உயிரோடு கொண்டு வந்ததைப் போல உன் பிரச்சனைகளுக்கும் தீர்வு காண்கின்றார். உன் கண்ணீர் கவலைகளுக்கும் தீர்வு காண்கின்றார். யாயீர் நம்பியதைப் போல நீ நம்பிக்கையோடு ஜெபித்துப்பார். நிச்சயம் ஆண்டவர் இயேசு உன்னை குணப்படுத்துகிறார். உன் ஜெபத்தை கேட்கின்றார். உன் கண்ணீரை காண்கின்றார். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும், எல்லாம் கூடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். எல்லோரும் சேர்ந்து ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். பாடிக்கொண்டே இருப்போம். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆம் இயேசுவே, நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இயேசுவே. இதோ எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படும். நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் இயேசுவே. என் கண்ணீர் கவலைகள் மாறும் இயேசுவே. இதோ நம்புகிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொன்னீரே. இதோ நாங்கள் நம்பிக்கையோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை என்று நாங்கள் நம்புகிறோம், விசுவசிக்கிறோம். எங்களின் ஜெபங்களை கேட்பீராக. எங்கள் கண்ணீர் கவலைகளை காண்பீராக.
இதோ அந்த நயின் பட்டணத்து விதவி பெண் அழுத பொழுது, அம்மா அழாதீர் என்று சொன்னீரே. இதோ எத்தனையோ தாய்மார்கள், எத்தனையோ தந்தைமார்கள் கண்ணீரோடு உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களின் கண்ணீரை காணும். மக்கள் படும் துன்பத்தை நான் கண்டேன், அவர்களின் கூக்குளை நான் கேட்டேன், துன்பங்களை நான் அறிவேன் என்று சொன்ன தெய்வமே, இதோ இந்த ஆலயத்தில் உம்மை நோக்கி ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரின் கண்ணீரை பாரும், ஒவ்வொருவரின் ஜெபத்தை கேளும் இயேசுவே. அன்பு மக்களே, இதோ இந்த ஆண்டவர் இயேசு உங்கள் உள்ளத்தின் தேவைகளை அறிந்திருக்கிறார், உங்கள் உள்ளத்தின் காயங்களை அறிந்திருக்கிறார், உங்களின் மன காயங்களை அறிந்திருக்கிறார். ஆகவே தான் பேதுரு தன்னுடைய கடிதத்தில் சொல்லுகிறார், ஆண்டவர் மீது நீங்கள் கவலை கொள்ளுங்கள், ஏனெனில் அவர் உங்கள் மீது கவலை கொண்டுள்ளார் என்று சொல்லி. இதோ நம் மீது கவலை கொண்டுள்ள நம் ஆண்டவர் இயேசுவிடத்தில் நம்பிக்கையாய் நம்மை நாம் ஒப்புக் கொடுத்து செபிப்போம். இதோ ஆண்டவர் இயேசு நம்மை குணப்படுத்துகிற தெய்வம். இதோ நம்மை ஆசீர்வதித்து இருக்கின்றார், நம்மை குணப்படுத்திக் கொண்டிருக்கிறார். நம்மை நாம் ஒப்புக் கொடுத்தவர்களாய் இதோ இந்த இறுதி ஜெபத்தில் நம்மை நாம் ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிறார், குணப்படுத்துகிறார். எல்லோரும் நம்முடைய வலது கரத்தினை நம்முடைய தலைமீது வைத்து செய்யுங்கள். நம்முடைய வலது கரத்தை நம்முடைய தலைமீது வையுங்கள். நீங்கள் இந்த நாளில் பல்வேறு கருத்துகளோடு வந்திருப்பீர்கள். அந்த கருத்தை ஒப்புக் கொடுப்போம், அந்த கருத்துக்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பின் பரலோக தெய்வமே இறைவா, இதோ இந்த மாலை பொழுதுல எங்களோடு உடன் நடந்து வந்து சென்ற இடமெல்லாம் நன்மைகளையே செய்து வந்ததை போல இந்த மாலை வேளையிலும் எங்களுக்கும் நன்மைகளையே செய்து வந்திருக்கின்ற தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதோ நாங்கள் எண்ணற்ற கவலையோடும் வேதனையோடும் உம்மை பார்த்து ஜெபித்திருக்கிறோம். எங்களின் எல்லா ஜெபங்களையும் நீர் கேட்டு ஆசீர்வதித்திருக்கின்றீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னும் எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்தில் எத்தனையோ ஏக்கங்கள், தேவைகள், கண்ணீர், கவலைகள் புதைந்து கிடக்கின்றன. எல்லாவற்றையும் நம்மிடத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். உமக்கு சித்தமானால் அதை ஆசீர்வாதங்களாக மாற்றித்தாரு. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென், ஆமென், ஆமென். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய கூடிய புதர் அந்தோனியாருடைய ஜெபங்களை நாம் செபிப்போம். நாம் எதிர்பார்க்காத அதிசயங்கள் எல்லாம் நடக்கும் என்பது நமக்கு தெரியும். இன்று காலையில் திருப்பலிக்கு வந்த ஒருவர் ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக் கொண்டிருந்தார். கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக அவர்கள் முதல் முறையாக இந்த கோயிலுக்கு வந்திருக்கிறார்கள். இந்த கோயிலுக்கு வந்து வீட்டுக்கு போன பிறகு அவருடைய ஏடிஎம் கார்டு, இந்த ஏடிஎம் கார்டு தொலைந்து போய்விட்டது. 2 வாரங்களாக அந்த கார்டை அவர்கள் தேடிக்கொண்டிருந்திருக்கிறார்கள். ஆனால் கிடைக்கவே இல்லை. 2 வாரங்கள் பொறுத்து அதிசயமாக அவர்களுக்கு ஒரு ஞாபகத்துக்கு வந்திருக்கிறது. நான் அந்த சின்ன கார்டு, அந்தோனியார் சீட்டு அதை கொடுத்திருந்தேன். இதை நீங்கள் வைத்துக்கொண்டு ஜெபித்தால் எதுவும் நடக்கும் என்று சொல்லி. அப்போதுதான் அவர்களுக்கு ஞாபகம் வந்ததாம். லாரன்ஸ் சொன்னாரே, லாரன்ஸ் கொடுத்தாரே சின்ன கார்டு,
அதை எடுத்து என்ன செய்திருக்கிறார்கள்? ஜெபித்திருக்கிறார்கள். ஒரு 1-2 நிமிடங்களிலே அந்த ஏடிஎம் கார்டு எங்கே இருந்தது என்று தெரிந்து உடனடியாக அதை எடுத்து விட்டார்களாம். இது ஒரு பெரிய புதுமையாக நமக்கு தெரியாவிட்டாலும் கூட பாருங்கள், ஒரு சின்ன விஷயம்தான் அவருடைய விசுவாசம் எப்படி செயல்பட்டு இருக்கிறது. காணாமல் போன பொருட்களை எல்லாம் கண்டு எடுத்து கொடுக்கிற வல்லமை மிக்க புனித அந்தோணியார் இன்றைக்கு சிறப்பாக காணாமல் போன நம்முடைய மகிழ்ச்சி, நம்முடைய சமாதானம், நம்முடைய சந்தோஷம், நம்முடைய சிரிப்பு, நம்முடைய மற்ற எல்லாமே வெறும் பொருட்களை மட்டுமல்ல, இன்றைக்கு பல விஷயங்களை நாம் தொலைத்து விட்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் இருந்த அந்த சந்தோஷங்கள் தொலைந்து போயிருக்கிறன, நிம்மதி தொலைந்து போயிருக்கிறது, ஆரோக்கியம் தொலைந்து போயிருக்கிறது. வேலை இல்லாமல் சில பேர் இருக்கிறார்கள், தொழிலே வளர்ச்சி இல்லாமல் சோர்ந்து போய் இருக்கிறார்கள். அதுவும் கோவிடுக்கு பிறகு பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டு இன்னும் அதிலிருந்து மீண்டு வருவதாத ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லது நடக்கும் என்று சொல்லி எத்தனையோ நல்ல காரியங்கள் இந்த இடத்தில் நடந்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம். அந்த ஒரு நம்பிக்கையோடு வல்லமைமிக்க கூடிய அற்புதர் புனித அந்தோணியாருடைய ஜெபத்தை குடும்பமாய் சேர்ந்து ஜெபித்து நம்முடைய வாழ்வில் அவர் ஒளி ஏற்ற வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். வல்லமையுள்ள ஆவடி புனித அந்தோணியாரே, குழந்தை இயேசுவை கரங்களில் தாங்கும் பேறு பெற்ற புனிதரே, இறை பணியின் தூதரே, ஆற்றல் மிக்க போதகரே, கோடி அற்புதங்கள் புரிகின்றவரே, எங்களை காண இனிய முகத்தோடு இவ்வாலயத்தில் வல்லமையோடு வீற்றிருக்கும் உம்மை போற்றுகின்றோம். எங்களின் எண்ணங்களையும் ஏக்கங்களையும் தேவைகளையும் உம் பாதத்தில் இறக்கி வைக்க உம் மக்களாகிய நாங்கள் உம் பாதம் தேடி வந்திருக்கின்றோம். எங்களை கருணை கூர்ந்து உம் கரங்களில் இருக்கும் குழந்தை இயேசுவின் வழியாக ஆசீர்வதித்தருளும். நாங்கள் அனைவரும் வாழ்வில் மகிழ்ச்சியோடு இருக்க எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதித்தருளும். நாங்கள் செய்யும் எல்லா செயல்களும் நற்செயல்களாய் அமைய உம்மை வேண்டுகின்றோம். எங்களுக்கு நல்ல உடல் உள்ள நலத்தை கொடுத்தருளும். பிள்ளைகள் நன்கு படிக்கவும், நல்ல வேலை வாய்ப்பு பெறவும், இனிதான திருமண வாழ்வு நடைபெறவும், இல்லற வாழ்வில் குழந்தை பேறு பெற்று மகிழவும் செய்தருளும். எங்களுக்கு நல்ல மன அமைதியை தந்து எது நடந்தாலும் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய மன உறுதியை தாரும். நாங்கள் நினைக்கும் எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி எங்களுக்கு இறைவன் ஆறுதலாகவும் அடைக்கலமாகவும் இருக்க வேண்டுமென இறை மகனிடம் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். பதுவை புனிதரான புனித அந்தோணியாரே, இறை இயேசுவை நிறைய அன்பு செய்த புனித அந்தோணியாரே, அல்லல் படுவோருக்கு ஆறுதலான புனித அந்தோணியாரே, வியாதிக்காரர்களை குணமாக்கும் புனித அந்தோணியாரே, காணாமற் போனவற்றை கண்டெடுக்க செய்யும் புனித அந்தோணியாரே, எளியோர்க்கு என்றும் உதவிடும் புனித அந்தோணியாரே, உடலை ஒருத்து எளியவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே, மெய்மறையின் நெறியிலே தூயவராய் வாழ்ந்த புனித அந்தோணியாரே, நற்செய்தியை போதித்த மெய்மறையின் வல்லுநரான புனித அந்தோணியாரே, பாவத்தினாலும் பேயினாலும் துன்புறுவோரின் துயதுடைக்கும் புனித அந்தோணியாரே, எங்கள் பங்கின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, எங்கள் திருத்தலத்தின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, மன்றாடுவோமாக. என்றும் வாழ்வில்லாமல் இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும்
எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் மக்களுக்கு அளித்தீரேன். அவரது உதவியை நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை படைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது ஆதரவை கண்டுணரவும் செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதோ ஆண்டவருடைய திருச்சிலுவை. சத்துருக்களே ஓடி ஒளியுங்கள். யூதா கோத்திரத்தின் சிங்கமும் தாவீதின் சந்ததியும் வெற்றி கொண்டது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நரக வல்லமையை அடக்கின புனித அந்தோணியாரே, இயேசு கிறிஸ்துநாதருக்கும் திருச்சபைக்கும் சத்துருக்களாய் இருப்பவர்களை எல்லாம் சிதறடிப்பது மட்டுமல்லாமல் துர்மார்க்கங்களையும் துர்குணங்களையும் நிர்மூலமாக்கும்படி உம்மை மன்றாடுகின்றேன். ஆமென். மாண்பு இயற்கிதத்தை பாடி இறை ஆசிரியரை பெற்றுக்கொள்வோம். புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவு எங்களுக்கு விட்டு சென்றீரே. உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
புனித